63 நாயன்மார்களில் ஒருவரான எரிபத்த நாயனார் கரூரில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் என்னும் பக்தர் பசுபதீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்ய பூக்களை கூடையில் சுமந்து சென்றபோது சோழ மன்னனின் பட்டத்து யானை அந்த கூடையை பறித்து மலர்களை காலால் மிதித்ததாம். இதை கண்ட எரிபத்த நாயனார் ஆத்திரமடைந்து இடையில் சொருகி வைத்திருந்த வாளை உருவி அந்த யானையின் பாகனை கொன்றார் என்று பெரிய புராணம் கூறுகிறது. அந்த காலத்தில் தெய்வ நிந்தனை செய்பவர்களை கண்டவுடன் நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட கோபத்தையும் துடிப்பையும் தனக்குள் கொண்டவர்தான் நம் காலத்தில் வாழ்ந்த தேசபக்தர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தெய்வ நிந்தனை செய்பவர்களை ஓடோட விரட்டியவர் தேவர். அரசியல் வாழ்விலே ஆன்மீக ஞானத்துக்கு முதலிடம் உண்டு என்று கருதும் சில தலைவர்களைப் போல இவரும் கடைசி வரை ஆன்மீக வீரராக வாழ்ந்து வந்தார். மறையும் வரை உடலில் இருந்த திருநீர் அழியவில்லை. வெள்ளரி பழத்தை கூட தன் நகத்தால் கீறாத இவர் தெய்வத்துக்கு நிந்தனை ஏற்படுத்துபவர் யாராக இருந்தாலும் மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி வீதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தெய்வ நிந்தனை கருத்துக்களை பேசிய அறிஞர் அண்ணாவை விமர்சித்து மறுநாள் அதே மேடையில் ஏறி கடும் கோபத்துடன் தேவர் பேசிய மேடை பேச்சு இதற்கு மிகப்பெரிய சான்று. தெய்வ நிந்தனை செய்பவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழர்கள். தெய்வ நிந்தனை செய்பவர்களை கடுமையாக எதிர்த்தார் தேவர். ஆனால் நாம் தெய்வத்தை நிந்திக்கும் கூட்டத்திற்கு தான் வாக்களிக்கிறோம். தேவர் வழியில் நின்று அவரின் கொள்கைகளை மிக சரியாக பின்பற்றினால் அடுத்த ஆட்சி தேசிய தெய்வீகத்தை போற்றும் ஆட்சியாக தான் அமையும். நன்றி, வணக்கம்.